ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் சுந்தர் ஆர்மி லவர். இந்த வீடியோ யாருப்பான்னு பார்த்தீங்கன்னா ராணுவ காதலர்களுக்காக இந்த வீடியோ. ஒரு வேலை அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து ராணுவமாக இருக்கணும். ஒரு ஊதியம் வாங்குறதா இருந்தால் அது ராணுவத்தினுடைய ஊதியமாக இருக்கணும். ஒரு சீருடை அணிகிறதா இருந்தாலும் அது வந்து ராணுவத்தினுடைய சீருடையாக தான் இருக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய சிந்தனைகளாக இருந்துச்சு. நான் ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணதுலேருந்து திரும்பி செலெக்ஷன் அட்டன் பண்ணி மெடிக்கல் போகிற வரைக்கும் அது இடைப்பட்ட காலங்களுடைய என்னுடைய சிந்தனைகள் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஒவ்வொரு நாளுமே வந்து இப்போ ஃபிசிக்கல் வந்து டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அன்றைக்கி நைட்டு தூங்குறப்ப வந்து என்னுடைய சிந்தனை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, திரும்பி நம்ம எப்படா இது ராணுவத்துக்கு போவோம், ராணுவத்துக்கு போயிட்டு காஷ்மீரில் போயிட்டு நைட்டு வந்து பனியெலாம் நம்ம மேலே விழுகிறப்ப வந்து வச்சுக்கோ ரைஃபிள் எடுத்து கையில் வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய எப்படி நம்மளுடைய நாட்டை வந்து காப்போம் அப்படின்ட்டு என்னுடைய சிந்தனை வந்து ஒவ்வொரு நாளுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டே போகிறப்ப திரும்பி செலெக்ஷன் வந்துச்சு. செலெக்ஷன் வந்து ஃபிசிக்கலாக முடிச்சதுக்கப்புறம் ஃபிசிக்கலை முடிச்சுட்டு திரும்பி நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ மெடிக்கல் கூப்பிட்றாங்க. மெடிக்கல் கூப்பிட்ற அன்னைக்கு ஃபிசிக்கல் முடித்தோடனே அவ்வளோதான், நம்ம வந்து ஆர்மி இந்திய ராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே அப்படியே சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருந்துச்சு. திரும்பி நெக்ஸ்ட் டே வந்து வச்சுக்கோ மெடிக்கல் போனோன்னே காலையில் 5 மணிக்கு மெடிக்கல் கூப்பிட்டாங்க. திரும்பி ஈவினிங் 5 மணிக்கு வந்து வேணாம் திரும்பி மெடிக்கல் வந்து அன்ஃபிட்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்க. அனுப்புனே பார்த்தீங்கன்னா அன்னையோட வாழ்க்கை வந்து முடிஞ்சு அப்படின்ட்டு ஆயிடுச்சு. ஸோ திரும்பி ரீமெடிக்கல் வந்து சென்னைக்கு போட்டிருந்தாங்க. சென்னையில் வந்து போகிறப்ப பார்த்தீங்கன்னா போகிறப்பெல்லாம் சாமிகிட்ட வேண்டிகிட்டே போனேன். சரி எப்படியாவது உள்ளே போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டே போனோம். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் மெடிக்கல் வந்து சென்னையிலையும் வந்து மெடிக்கல் வந்து பண்ணிச்சுட்டு அன்ஃபிட் போட்டாங்க. திரும்பி அங்கேருந்து வரப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அப்படியே மனசுலாம் உடஞ்சிச்சு. அடுத்து என்ன பண்ணுறது, நம்மளோட கனவே உடஞ்சிச்சுன்னு அப்படியே ஃபுல்லாக 4 வருஷம் 5 வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதுக்காகவே ஸ்கூல் 12th பப்ளிக்கில் கூட பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் படிக்காமலாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம். அப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசியில் அப்படியே லைஃபே முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பஸ்ஸில் அங்கே சென்னையிலேருந்து அப்படியே திரும்பியும் திருச்சி வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அழுது அப்படியே மூஞ்சி அப்படின்னு நினச்சிக்கோ ஃபுல்லாக ரெட் கலரில் ஆயிடுச்சு. கண்ணெலாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஆயிடுச்சு. ஸோ அது மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வேலை இதுதான் போகணும் அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு நல்லா பண்ணி போகிறப்போ நினச்சிக்கோ மெடிக்கல் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்ப மனசில் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா மணி வந்து நினச்சிக்கோ 1:30 ஆகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, இப்போயுமே பார்த்தீங்கன்னா நைட்லாம் ஃபுல்லாக தூக்கமே வரவே இல்லை. ஃபுல்லாக அந்த ராணுவத்தினுடைய சிந்தனைகளாகவே தான் இருக்குது. என்னடா போயிடுச்சு, நம்மளோட கனவு வந்து இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. திரும்பியும் இதுக்கு மேலே வேறு வேலை ஏதாவது கிடச்சின்னா கூட அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்காது. நம்ம நினச்ச வேலையை வந்து பார்க்க முடியல அப்படின்னு ஒரு வருத்தமாகவே இருக்குது. ஸோ நீங்களும் இது மாதிரி ஃபிசிக்கலாக முடிச்சுட்டு மெடிக்கலை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா எத்தனை பேர் என்ன மாதிரி நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு தெரியும். தேங்க்யூ, பை.